ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க போகிற ஆண்டுடைய வார்த்தை யாக்கோபு 1:12. சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் பல நேரங்களிலே நாம் சோதிக்கப்படுகிறோம், துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவிக்கிறோம். ஆனால் எல்லா சோதனைகளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஈவுகள் என்று சொல்லிவிட முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிற என்று சொல்லாதிருப்பனாக. அவன் தன் ஈச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அதன் ரிசல்ட்டு என்ன வருது? தேவனால் வராத சோதனை முடிவு பாவம், மரணம், வியாகுலங்களை உண்டாக்குறது. அது தீங்கினால் உண்டாகிற சோதனைகள். சாத்தான் கொண்டு வர சோதனைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது? வாழ்க்கை நம்ம அனுபவித்து பார்ப்போமானால் பலவிதமான விதத்தில் நம்முடைய சரீரத்திலே தீமையான எண்ணங்களை செய்வதற்கு, தீமையான பாவங்களை செய்வதற்கு, கொலை செய்வதற்கு, விபச்சாரம் பண்ணுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை சீரழிப்பதற்கு, தேவனுக்கும் நமக்கும் தொடர்பில்லாமல் கொண்டு போகிறது தான் சாத்தானுடைய சோதனைகள். ஆனால் அந்த சோதனைகளில் இருந்து தேவன் நமக்கு தப்பித்துக் கொள்ள வழிகளை உண்டு பண்ணி கொடுக்கிறார். யோபுடைய வாழ்க்கையிலே சாத்தான் சோதிக்க முற்பட்டு அவன் சரீரத்தை, அவனுடைய ஜீவனை தொடாத என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். சரிங்க. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில சோதனைகளை அனுபவிக்கிறார். எந்த விதமான சோதனைகள்? நீ கற்பனைகளை கை கொள்வாயோ, கை கொள்ள மாட்டாய். எது இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில்? நீங்கள் வேதவசனத்தில் வாசிக்கும் பொழுது உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலும் பார்க்கலாம். எது வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட்? எது முக்கியம் வாழ்க்கையில்? சாப்பாடா, கர்த்தருடைய வார்த்தையா? இதை சோதிச்சு பார்க்கிறாரு. நீ கற்பனை கை கொண்டு இருக்கிறாயே, கை கொள்ள இது தேவனால் வருது சோதனை. நிறைய வாழ்க்கையில் பார்க்குறோம்ல, நம்ம வாழ்க்கை எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ தவிர என்னைக்காவது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நாம் கடைபிடித்து இருக்கிறோமா என்பதை நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஆண்டவர் சில காரியங்களிலே ஏழ்மையை அனுபவிக்கிறார். இந்த ஏழ்மையான நிலைமையிலே என்னை அவன் ஏற்றுக்கொள்கிறானா அல்லது வேறு காரியங்கள் இருக்கிறதா என்று ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கிறார். எதற்காக? அவனுக்கு எது முக்கியம்? நானா அல்லது தனக்கு இந்த உலகத்திலே கொடுத்த ஆசீர்வாதமான பிள்ளைகள், குட்டிகளா? இதுதான் கர்த்தருடைய சோதனை. ஆனால் இந்த சோதனைகளின் முடிவு அற்புதங்கள், இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் தருகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய காரியம் என்ன? சோதனைகளை சகிப்பது என்ற வார்த்தை மூல பாஷைந்து வியாக்கியானம் செய்கிற ஒரு காரியம் சொல்கிறது. சோதனை நேரத்திலே எல்லாவற்றையும் சகிப்பு, ஜெயம் என்கிற உணர்வோடு ஏற்றுக்கொண்டு மேற்கொள்வது. நல்ல கவனிங்க. சோதனைகள் வரும் பொழுது நான் இதில் ஜெயம் எடுக்கப் போகிறேன் என்று ஏற்றுக்கொண்டு, சிலது பல்ல கடிச்சு ஊசி போடும்போது பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த பெயினை தாங்குறோம்ல, சில சர்ஜரி பண்ணும்போது அப்படி பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த ரணக்க சிகிச்சைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்குறோம்ல, இதை போல. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணார். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை பாருங்க. ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார், எப்போ அந்த சிலுவை சுமந்து வந்துட்டீங்கன்னா முழங்கால்கள் யாவும் முடங்க, நாவுகள் யாவும் அறிக்கை செய்ய மேலான நாமத்தை உனக்கு தந்தருவேன். இதுக்காக என்ன செய்தானா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, சிலுவை அவர் சகித்தார். பிரைஸ் தி லார்ட். சோதனை எதற்காக? ஒரு பெரிய வெற்றிக்கு நேராக அவனை கொண்டு போக போகிறது. அதற்காக இந்த இடைப்பட்ட காலத்தை நீ சகித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது, உடைய உறுதித்தன்மை வெளிப்படுத்துவதுதான் சோதனை சகிப்பது. என்ன சகிப்பது? இயேசு பசியா இருக்கிறாரு, ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த கல்களை அப்பமாக்கி சாப்பிடுப்பா. எவ்வளோ ஈஸியான ஐடியா. அவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். சில நேரங்களுடைய வாழ்க்கையில் இக்கட்டு இருக்கும் பொழுது தவறான வழியை காண்பித்து, இந்த வழியாக போனால் குயிக்கில் நீ நல்லா இல்லப்பா அப்படின்னு காண்பிப்பான். ஆண்டோடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன் கொடுங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம். இந்த குறுக்கட், இந்த தப்பான வழிகள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அதை விட்டு ஓடி வாருங்கள். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில்
வருகிற சோதனைகளை நாம் பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் மிதமிஞ்சிய செழிப்பு ஆசீர்வாதங்களை கொடுத்து தேவனை மறந்து விட செய்கிறார். செழிப்பு வர 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 நிறைய பேருக்கு நினைப்பன வரும், நான் தான் கரெக்டு, என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, அதெல்லாம் நீதிமொழிக்கு அதிகமான செழிப்பனு தராதையும் நான் மறந்துடுவேன்னு சொல்கிறான். 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோ வம்சத்தாண்டர் மேலே தூக்கி கொண்டு போகிறார். யெஷூரன் கொளுத்த பொழுது தன்னை ஜெனிப்பித்த கண்மலையை மறந்தான். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் கர்த்தர் உன்னோடு இடைபடுகிறார். இதை நீ மேற்கொள்ள வேண்டும். எப்படி? கர்த்தருடைய வார்த்தையினாலே மேற்கொள்ள வேண்டும். அடுத்து வெளிப்படுத்துகிற விசேஷம் மிக அழகாக சொல்கிறது. 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது, அவர்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியாண்ட இரத்தத்தினால் அவனை ஜெயித்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நீ சொல், இயேசுவின் நாமத்தை சொன்னால் பிசாசுகள் ஓடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோதனைகளை மேற்கொள்ள வேண்டுமானால் எளிய முறைமை கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாயிருப்போம். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டியது இயேசுவின் இரத்தம் பரிசுத்தமாக்கிக் கொள்வோம். மூன்றாவது, இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார். நீங்கள் ஜெயம் பெற வேண்டும், இந்த சோதனையிலே ஜெயம் பெற வேண்டும், இந்த இக்கட்டில் நீங்கள் ஜெயம் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். எப்படி? கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாகுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துங்கள். நான்காவதாக, ஆவிலே நிறைந்திருங்கள். ஜெயம் உங்களுடையது. ஜீவ கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்கு அளிப்பார். ஆமேன், ஆமேன்.